Please subscribe Sadhguru Sai Creations. வீங்கி பெருத்த புடைத்த வயிறு. சில பேருக்கு வந்து புடைத்த அப்படிங்கிறது கேஸ்ட்ரிக்னால வருது, பெருத்த அப்படிங்கிறது கொலஸ்ட்ராலில் வருது. இப்போ நான்லாம் குடிக்கிறது இல்லைப்பா, நான்லாம் ஸ்மோக் பண்ண மாட்டேன், நல்ல வேலை தப்பிச்சிச்சு அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு கூல்ட்ரிங்க்ஸும் கலவை கெமிக்கல் தான். எதை நம்ம குத்தி கொள்கிறோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த லிவரை காய வச்சுக்கிறோம், இல்லை சுருங்க வைக்கிறோம், இல்லைன்னா அதிக லோட் கொடுக்குறோம், இல்லை லோடே கொடுக்கறதில்ல. நம்ம காலையில் எழுந்திரிச்சு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜூஸ். இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை சுத்தம் பண்ணும், அதுக்கப்புறம் லிவரை பேலன்ஸ் பண்ணும், வயிற்றில் உள்ள கிருமிகள், அதேமாதிரி தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே மோஷனில் போய்டும். நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். ஏடா நம்ம ரொம்ப நாள் வாட்டி வைத்த தலைவலி எங்கே போச்சு, ஏதோ ஒன்று அசௌகரியமாக இருக்குமே, அது எங்கே போச்சுன்னு தேடிங்கன்னா இருக்காது. எந்த நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றது, எந்த நேரத்தில் கொழுப்பு சாப்பிட்றது, எந்த நேரத்தில் மட்டன் சாப்பிட்றது யாருக்குமே தெரியல. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, வீங்கி பெருத்த புடைத்த வயிறு. சில பேருக்கு வந்து புடைத்த அப்படிங்கிறது கேஸ்ட்ரிக்னால வருது, பெருத்த அப்படிங்கிறது கொலஸ்ட்ராலில் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் மாட்டின மாதிரி தனியாக பேருக்கு தோங்கும். அது ரொம்ப ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடை பகுதிகளையும் பார்த்திங்கன்னா அந்த சதை திரண்டு நடக்கவே முடியாது. அது தேஞ்சு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தொடையில் ரொம்ப ரணமாக இருக்கும், நடக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குண்டாக இருக்கிறவங்க இந்த தொடையையும், தொடை பகுதி, சதை பகுதி, கை சதை பகுதி, அதேமாதிரி ஷோல்டர், அது முதுகு, அதுக்கப்புறம் வயிறு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏர் பாடி, ஃபேட் பாடின்னு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. ஏர்னால இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே கலந்த ஒரு விஷயமாக தான் சில பேருக்கு இருக்கும். இதுக்கு பேர் ஊழச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழச்சதையாக இருக்கலாம், ஸ்ட்ராங்கான சதையாக இருக்கலாம், இல்லைனா கொழுப்பு மிகுதியாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம லிவரில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுமான விஷயந்தான். எப்பொழுதுமே நான் சொல்கிறது தான், இந்த நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒர்க் யார் பண்ணுறாங்கனாக்கா லிவர். இன்றைக்கி நம்ம அதை வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங், அதே மாதிரி நம்ம ஜங்க் ஃபுட்டு. இப்போ நான்லாம் குடிக்கிறது இல்லைப்பா, நான்லாம் ஸ்மோக் பண்ண மாட்டேன், நல்ல வேலை தப்பிச்சிச்சு அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு கூல்ட்ரிங்க்ஸும் கலவை கெமிக்கல் தான், ஜங்க் ஃபுட் கலவை தான். டைமில் நம்ம தூங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கெடுத்துக்கிறது தான். ரொம்ப பாதிக்கப்பட்டு துடிச்சு ரொம்ப கெஞ்சுற உறுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜ உறுப்பு. ஒரு ராஜாவை வச்சுக்கிற ஒரு பக்குவமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ராஜாக்குன்னு எதுக்கு சொன்னாங்க, ராஜ உறுப்புன்னு அத்தனையுமே உச்சி முதல் பாதம் வரை இயங்க தொடங்கும், தயங்கி தொடங்கும், அப்படியே மயங்க தொடங்கும். இப்போ பாருங்கள், எதை நம்ம குத்தி கொள்கிறோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த லிவரை காய வச்சுக்கிறோம், இல்லை சுருங்க வைக்கிறோம், இல்லைன்னா அதிக லோட் கொடுக்குறோம், இல்லை லோடே கொடுக்கறதில்ல. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நம்ம கரெக்டான இன்பேலன்சிங். அந்த வாரத்தில் வாக்கிங் போனாங்க, நிறைய பெண்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அம்மி குத்துனாங்க, அம்மி அரைச்சாங்க, பல ஆக்டிவிட்டி இருந்தாங்க, குனிஞ்சு நிமிந்தாங்க. இன்றைக்கி யாருக்குமே இல்லை. ஆனால் நாங்களாம் வந்து வேலை செய்யலையா நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் வேலை செய்கிறீங்க, ஆனால் உட்காந்த இடத்துலையே தேங்கின குளநீர் என்னாகும், பாசி பிடித்து வீணாக போகும். தெளிவாக இருக்கும், ஆனால் உள்ள பாசி பிடிச்சிருக்கும். அதுக்கு கிளியரன்ஸ் போட்டு கிளியரன்ஸ் பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் தேங்கிய நீர் என்றைக்குமே நாட்டம் தான். ஸோ அப்போ தேங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆறு பாருங்கள், நல்லா தெளிச்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு போகிற நீர் வந்து நமக்கு அழுக்காக போகும் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் நம்ம மருந்து சாப்பிடும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட நீர், கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியே போக வேண்டும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல எந்த இடத்துல கெட்ட கொழுப்பு இருக்குது, எந்த இடத்துல நல்ல கொழுப்பு இருக்குது, இதை ஆராய்ஞ்சு நம்ம டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம காலையில் எழுந்திரிச்சு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜூஸ். இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை சுத்தம் பண்ணும், அதுக்கப்புறம் லிவரை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதுக்கும் இப்போ நம்ம கெட்ட கொழுப்புக்கும் சம்மந்தம் இல்லையே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இரத்த சுத்திக்கு கேரட் ஜூஸ் அவசியமான ஒன்று. இந்த எல்லாம் நினச்சிட்டு கண் பார்வைக்கு தான், முடி வளர்ச்சி, ஸ்கின்னுக்கு கேரட், அப்படி கிடையாது. கேரட் என்பது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள ஒரு இக்னோரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நேரப்பின் ஒரு சின்ன ஒரு நார் மாரி ஃபில்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டர் டேமேஜ் ஆகும் போது மட்டும்தான், அந்த ஃபில்டரில் கொழுப்பு அடைக்கும் போது மட்டும்தான் பிரச்சனைகளே வருது. ஸோ அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது கேரட் ஜூஸ் பண்ணும். ஸோ அப்போ கேரட் ஜூஸ், கேரட்டோடு நீங்கள் வந்து பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம், ரத்த ஓட்டம். ராஜ உறுப்பு மேலே இருக்கக்கூடிய அந்த மேல்படி கொழுப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும். இது ஃபஸ்ட்டு பேசிக். இரண்டாவதாக நம்ம எடுக்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கொள்ளு. இந்த கொள்ளு கஞ்சி மட்டும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி நான் இந்த வெயிட் லாஸ் அண்ட் தொப்பை எடுத்தாலே கொள்ளு தான். இந்த கொள்ளுக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அவசியமாக அப்படியே வலித்து எடுத்து கொண்டு போய் வச்சிரும். எங்கே வெளியேற்றுதாங்கிறதுக்கு நம்ம சூப்பரான இன்னொரு ட்ரிங்க் எடுக்கிறோம், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து வாரம் இல்லைன்னா மாதம் இப்படி வரிசையாக எடுத்துகிட்டு வந்தாலே இப்போ கேரட் ஜூஸு, கொள்ளு கஞ்சி, கேரட் ஜூஸு, கொள்ளு கஞ்சி இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா தேவையில்லாத கொழுப்பு நம்ம ஸ்லிம் ஆகிறதே பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸு.
இந்த ஃப்ளெக்ஸீடு வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு அது மென்னும் சாப்பிடலாம் காலையில். இல்லையா உங்களுக்கு கொள்ளு கஞ்சி மாரி எப்படி எடுக்கிறோமோ கொள்ளு ஒரு 100 கிராம், ஃப்ளெக்ஸீடு ஒரு 100 கிராம், ரெண்டுமே மிக்ஸ் எடுத்துக்கோங்க. சில பேர் உடம்பு ஹீட் ஆகுமே அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜீரகம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது பேலன்ஸ் பண்ணி விட்டுடும். ஸோ கொள்ளு 2 ஸ்பூன், அதேமாதிரி ஃப்ளெக்ஸீடு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 3 ஸ்பூன். இந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்பூன், டீஸ்பூன் வேணால் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெரிய ஸ்பூன்னா நம்ம வந்து சொல்லலாம் டேபிள் ஸ்பூனில். ஸோ இந்த மாதிரி கஷாயமாக எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து அழகாக 2வது ஃபஸ்ட்டு கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறோம் அவசியம். அதில் பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். 2வது அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொள்ளு கஞ்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ இந்த கொள்ளு கஞ்சி எடுக்கும்பொழுது நம்ம சாப்பிட்ட உணவு, அதில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவு, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்படியே விட்டுடுங்க, வரிசையாக எடுத்துக்கிட்டே வந்துருக்கேன். வாரத்தில் சனி ஞாயிறு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஒரு வேளை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் ரொம்ப பேதியெல்லாம் ஆகாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் செமி சாலிடாக உங்களுக்கு போகணும், சில விஷயங்கள் உள்ள கழிவில் போகணுன்னா, இல்லை சண்டே மட்டும் எனக்கு சூப்பராக இருக்கும் சார், சண்டேயில் நான் வீட்டில் இருந்து எடுத்துக்கிறேன்னா, நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 ஸ்பூன் கடுக்காய் பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயம், அதாவது பவுடர் வந்து அந்த தோடு இல்லாமல், தோடுனாக்க நீங்கள் நினைக்கிறீங்க பவுடராக பண்ணுறதுக்கு முன்னாடி தோடும்பாங்க, கடுக்காய் தோடு, அதாவது தோலை தான் தோடு அப்படிம்பாங்க. நாட்டு மருந்து கடைக்கு போங்க, அதுமாதிரி கடுக்காய் தோடு அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா பட்டையாக கொடுப்பாங்க. அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதைத்தான் கஷாயம் பண்ணணும். அதை வந்து ஒரு கைப்பிடி போட்டு நல்லா, ஒரு கைப்பிடி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கனாக்கா அது கஷாயம். காலையில் எம்டி ஸ்டமக் குடிச்சிங்கனாக்கா இந்த கழிவு ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு உள்ளே தேங்கியிருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மோஷனோட போக ஆரம்பிக்கும். சண்டே செமி சாலிடாக போகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பேதி ஆகிற மாதிரி இருக்கும். பயப்பட தேவையில்லை. ஏன்னா ரத்தத்தில் உள்ளது, அதே மாதிரி வயிற்றில் உள்ள கிருமிகள், அதேமாதிரி தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே மோஷனில் போய்டும். நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு சண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த கடுக்காய் கஷாயம் தோடாக கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கடுக்காய் பவுடராக எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி ஆக்கிடணும். அப்படி குடிச்சு பாருங்கள், உடம்பு கழிவு போய்டும், கலகலப்பாக இருக்கும். அதே நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏடா நம்ம ரொம்ப நாள் வாட்டி வைத்த தலைவலி எங்கே போச்சு, ஏதோ ஒன்று அசௌகரியமாக இருக்குமே, அது எங்கே போச்சுன்னு தேடிங்கன்னா இருக்காது. தொப்பை தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வெளிப்பூச்சாக ஒரு எண்ணெய் இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். கருஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வயிற்றில் வந்து எங்கெங்கெல்லாம் தசை திரட்சிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம மசாஜ் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணாலே போதுமான விஷயம். இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பண்ணும்போது நம்ம நைட் டைம்லையோ இல்லை வீட்டில் இருக்கும்போதே பண்ணிங்கனாலே போதும். இல்லைன்னா தடை விட்டு உட்காருது. இது என்ன ஆகுனா, மேல் லேயரில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அந்த இதில் ஏர்லாக் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாத்தையும் உடச்சி விட்டுரும். அப்போ என்னாகும், நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி கேரட் ஜூஸ் எடுத்துகிட்ருக்கோம், கொள்ளு கஞ்சி ப்ளஸ் ஃப்ளெக்ஸீட்ஸ் அந்த ப்ராசஸ் எடுத்துகிட்ருக்கோம், பார்த்திங்கன்னா கடுக்காய் கஷாயம் எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணி அழகாக கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவுட் அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா என்ன இருக்கும், கருஞ்சீரகம் மிக மிக அற்புதமான ஒன்று, பெல்லியை குறைக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம அழகாக பண்ணிட்டு வந்தாலே போதும். தொப்பை, வீங்கின வயிறு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா புடைத்த வயிறு, சரியாக சாப்பிட முடியாமல், அதேமாரி பார்த்திங்கனாக்கா அந்த ரிஃப்ளெக்ஸ் நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரோமா கேக்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். கொக்கி புழு, நாடா புழு, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த கடுக்காய் கஷாயத்துக்கு அழகாக போயிடும். இதேமாரி உங்களால் முடிஞ்ச சனி ஞாயிறு எடுத்திங்கன்னா அது பெஸ்ட்டு. இல்லை எனக்கு ஆஃபீஸ் போவேன் அப்படின்னாக்கா சனி ஞாயிறு மட்டும் பார்த்திங்கன்னா கடுக்காய் கஷாயம் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் எடுத்தாலும் சூப்பர் தான். உடம்புல உள்ள தீய கழிவுகள் எல்லாமே போச்சுனாலே உடம்பு கலகலன்னு ஆயிரும். கெட்ட கொழுப்பு உள்ளே இல்லைன்னா என்னாகும், அந்த லிவரோட ஆக்ஷன் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றையும் அத்தனையுமே பிரித்து எடுக்கும். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது அப்படி முறத்தில் அந்த காலத்தில் அரிசி கல்லெல்லாம் பிரித்து எடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த லிவர் அந்த வேலை செய்யும். அதையே நம்ம போர்வை போட்டு போத்துன மாதிரி கொழுப்பில் மூடிட்டோம்னா என்னாகும், எந்த நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றது, எந்த நேரத்தில் கொழுப்பு சாப்பிட்றது, எந்த நேரத்தில் மட்டன் சாப்பிட்றது யாருக்குமே தெரியல. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடை ஒன்றா உரித்து சாப்பிட்ருக்காங்க. உழைப்பு இருக்கும், போட்டு அந்த ஃபுல்லாக வேர்த்து ஊற்றும். அவங்களுக்குலாம் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா லிவர் நல்லா இருக்கும். அதை என்ன பண்ணி பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கெட்ட கொழுப்பெல்லாம் மோஷனில் போய்கிட்டே இருக்கும். நல்ல கொழுப்பெல்லாம் எங்கே தேவையோ அங்கே போய் கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம அதிலையும் நிறையா சாப்பிட்றோம், நன் டைமில் சாப்பிட்றோம், போட்டு அப்படி அழுகாத குறையாக இருக்கிறது அந்த லிவர். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். மைல்டாக சில விஷயத்தை ஆல்ட்ரேட் பண்ணாலே நம்ம உடம்பு அழகாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.